பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? இந்த காலை நேரம் எப்படி இருக்குது? காலையில் எழும்பின உடனே போராட்டம் ஆரம்பிச்சிட்டு தான். அதாவது தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. ஆண்டோடைய வசனம் சொல்லுதில்ல, இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அதனால அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடு உபத்திரவத்தை கடந்து செல்ல வேண்டியது வரும். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் என்று வேதத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார். இந்த சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். அவன் நம்முடைய எதிராளி. நம்முடைய டிஸ்டர்ப் பண்ணுவதுக்கு ஏதாவது செய்துக்கிட்டே இருப்பான். பயமுறுத்த, சோர்ந்து போக பண்ண, நம்மை முடக்கி போட, ஏதாவது ஒரு விதத்தில் கிரியை செய்துக்கிட்டே இருப்பான். அப்போ எப்படிங்க வாழ்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவனை நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? நான் யாக்கோபு 4:7 சொல்லுகிறாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க எதிர்க்கணும். தினந்தோறும் இயேசுவின் நாமத்தில் சாத்தானே, பிசாசை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தினமும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை துதித்து ஜெபிக்கும் போது எபேசியர் 6:12 சொல்லியிருக்குல்ல, துரைத்தனத்தின் ஆவி, அதிகாரத்தில் கிரயிச்சுகிற ஆவி, அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் போராட்டம் உண்டுன்னு இருக்குல்ல. நான் தினமும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபம் பண்ணுவேன். நான் இயேசுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். நான் இயேசுக்கு சொந்த சாத்தானே, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, என்னை ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை நான் எதிர்க்கிறேன். இயேசுடைய ரத்தத்தை தெளித்து உன்னை நான் துரத்துகிறேன். அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பை உணர முடியும், வெற்றியை உணர முடியும். நீங்களும் தினந்தோறும் காலையில் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவனுடைய கிரியைகளை எதிர்த்து ஜெபிக்கணும். நீங்க பயந்துட்டீங்கன்னா பிசாசு உங்களை துரத்திக்கிட்டே இருப்பான். ஐயோ, பிசாசு அப்படி வர்றான், இப்படி வர்றான்னு செய்யறான். என்ன செய்யறான்? அவனை ஜெயித்த இயேசு உங்க கூட இருக்கார்ல, பிறகு என்ன நீங்க பயப்படணும்? சாத்தானை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசே, நீ கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களை எதிர்க்கிறேன், உடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன்னு தினமே ஜெபிங்க. இன்னைக்கு ஜெபிச்சுட்டு போங்க, உங்களுடைய காரியமெல்லாம் ஜெயமாகும். சாத்தான் போராடினாலும் தோத்து போவான். நீங்க தான் ஜெயித்தவர்களா இருப்பீங்க. ஆனா வசனம் சொல்லு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள். இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியாம ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்க சாத்தானை ஜெயிக்க முடியாது. பிசாசத்தை உங்களால் துரத்த முடியலன்னா வசனத்துல ஏதோ ஒரு காரியத்துல கீழ்ப்படியாம இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் தினந்தோறும் வேத வசனத்தை தியானித்து கீழ்ப்படிய அர்ப்பணித்துக் கொள்ளணும். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசை எதிர்த்துன்னா நீங்க ஜெயிக்க முடியும். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்க. ஆண்டவுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறீங்களா? அப்போ தைரியமா எதிர்த்து நில்லுங்க. இன்றைக்கு நீங்க ஜெயிப்பீங்க, அனுதினமும் ஜெயிப்பீங்க. சாத்தாங்களை மேற்கொள்ள முடியாது. சரியா? சொல்லுங்க, பிதாவே, எனக்கு சாத்தானை மீது ஜெயம் கொடுக்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அர்ப்பணித்து ஜெயிக்க வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். என் எதிராளியாக பிசாசானவன் என்னை ஜெயிக்க முடியாது. நான் அவனை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன். இன்றைக்கு அவன் எனக்கு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் கடிந்து கொள்கிறேன். இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.